என்ன ஓய் கடலையை டப்பாவோட காலி பண்ணிட்டு இருக்கீரு? அண்ணாச்சி நான் டெய்லி 1.5 கிலோ கடலை சாப்பிடுதம்லா. டாக்டர் சொல்லியிருக்காவல்ல. சரி 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 நடக்கட்டும். ஏன் அண்ணாச்சி எதுக்கு இந்த மனுஷ பயில இப்படி சண்டை போட்டு அழிதானுவா? வெட்டிட்டுலாம் சாவுதானுவா? பெத்த தாயிட்ட மல்லுக்கு நிக்கான், பொண்டாட்டியை தூக்கி போட்டு மிதிக்கான். இவனுக்கு என்னாச்சு அண்ணாச்சி? ஏன் இப்படி நிலையமத்து நிக்கான்? அதுவா, எந்த மனுஷனுக்குள்ளேயும் சமாதானம் இல்லப்பா, நிம்மதி இல்லப்பா, அதான் இப்படி அடிச்சுட்டு திரிதானுவா. சமாதானம் இல்லையா? சமாதானத்தை வச்சு என்ன செய்ய? அதை வச்சு ஒரு டீ வாங்க முடியுமா அண்ணாச்சி? சல்லி பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்கா? என்ன பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்டீரு? ஒரு கிறிஸ்தவரா இருந்துகிட்டே சமாதானத்தோட மதிப்பு தெரியாம இருக்கலாமா ஓய்? உலகத்துல சமாதானம் இல்லாம தான் இவ்வளவு வன்முறை, சண்டை, சச்சரவு 3ஆம் உலக போர் வரைக்கும் வந்து நிக்குது. அப்படி சொல்லுதில்லோ. அது சில நேரத்துல நான் கிறிஸ்தவன்றதே மறந்துடுதேன் அண்ணாச்சி. அதை மறந்தாலும் கிராம ஊழியத்தை விடாம செஞ்சுட்டு இருக்கேன் பத்தியலாம். அதை நீங்க பாராட்டணும்லா. கிராம ஊழியமா? ஆமா, என்ன இப்படி கட்டுப்பிட்டிய? முழு நேர ஊழியத்துக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு அண்ணாச்சி. முழு நேர ஊழியமா? இதை எப்ப ஆரம்பிச்சிரு ஓய்? என்ன அண்ணாச்சி, எல்லாத்துக்குமே இப்படி சாக்கா நீர்னா ஊழியத்தை விட்டுட்டு போயிருவேன். அம்மா சும்மாவே நிம்மதி இல்லாம சுத்திட்டு இருக்கேன். எரியிற கொள்ளியில எண்ணெய் ஊத்தவா வந்தீர் நீரு? என்னது நிம்மதி இல்லாம சுத்திட்டு இருக்கீரா? அண்ணாச்சி மறுபடி சாக்காவதியே சொல்லிவிட்டேன். ஆமா, அந்த சமாதான பிரபுவுக்கே ஊழியம் செய்யற நீங்க சமாதானம் இல்லைன்னு சொன்னா ஷாக் ஆகாம என்ன செய்யறது ஓய்? அப்படி சொல்லுதீங்களோ? ஆமா, மனுஷனுக்கு ரத்தம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட முக்கியம் சமாதானம் தான். நமக்கு தெரியாதா ஓய்? ஆமா, சரியாதான் சொல்லுதீரு. இதோ பாரு ஓய், உலகத்துல எதை வேணாலும் எப்படி வேணாலும் சம்பாதிச்சிடலாம். ஆனா சமாதானத்தை மட்டும் எங்கேயும் எப்படியும் யாருக்கிட்டையும் சம்பாதிச்சிடவே முடியாது. எதை வச்சு அப்படி சொல்லுதீரு? ஏன்னா சமாதானம்ன்றது இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச ஒரு பொக்கிஷம்யா. அது அவருக்கு மட்டுமே சொந்தமான ஒரு விஷயம். நிம்மதி, சமாதானம் இதுக்கெல்லாம் உரிமைக்காரர் இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான் உண்மையான கடவுள்னு நம்பி அவரை பின்பற்றவங்களுக்கு மட்டும் சொந்தமானது இந்த சமாதான வாழ்க்கை. அப்ப சமாதானம் இல்லாத கிறிஸ்தவன் ஒரு கிறிஸ்தவனா சொல்லு? நமக்கு முன்மாதிரியா இந்த பூமியில வாழ்ந்து முடிச்சுட்டு இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது இந்த பூமியில அவர் வச்சுட்டு போன ஒரே விஷயம் சமாதானம் மட்டும்தான் ஓய், வேற எதுவும் இல்லை. அந்த சமாதானத்தை வச்சுதான் இயேசுவின் சீஷர்கள் உலகமெங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாங்க. அதன் விளைவாதான் இன்னைக்கு நீயும் நானும் இங்க கிறிஸ்தவங்களா நிக்கிறோம் ஓய், மறந்துடக்கூடாது. அன்னைக்கு மட்டும் இயேசு கிறிஸ்து தம்முடைய சமாதானத்தை வச்சுட்டு போகாம சீஷர்களுக்காக பொன்னையும் பொருளையும் வச்சுட்டு போயிருந்தா சுவிசேஷம் விரிவடைஞ்சிருக்காது. சீஷர்களுடைய தொப்பதான் விரிவடைஞ்சிருக்கும். பல்லாயிரம் கோடிகள்ல புரள்ற பணம் முதலைகள் எத்தனையோ பேர் இந்த சமாதானம் இல்லாம தற்கொலை பண்ணி செத்து போறான் ஓய், தற்கொலை பண்ணி செத்து போறான். சமாதானம்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம்னு இப்ப புரியுதா ஓய்? சமாதானம் இல்லாத வீடு நரகம், சமாதானம் இல்லாத மனுஷன் நடைப்பினம் ஓய், நடைப்பினம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அதிகமா வேல்யூ பண்ண ஒரு விஷயம் சமாதானம். ஆனா இன்றைக்கு கிறிஸ்தவங்க அதிகமா வேல்யூ பண்ற ஒரு விஷயம் பணம். கிறிஸ்தவம் எங்க போயிடுச்சு பாத்தீரா ஓய்? இத பார்த்துக்கிட்டு இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில நிம்மதி இல்லையா, சந்தோஷம் இல்லையா, சமாதானம் இல்லையா, இயேசுவேன்னு உண்மையா கூப்பிடுங்க. நீங்க கூப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க ஜெபத்தை கேட்பார், உங்களை ரட்சிப்பார், தமது ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வார். ஆமேன், ஆமேன். ஒரே ஒரு குமாரனை எனக்காக தந்தவர், உம்மை அன்றி யாரும் இல்லை. வேறே ஒரு தெய்வமில்லை. குற்றமில்லா செம்மறி எனக்காக மாண்டதே, அன்பிற்கென்றும் ஈடு இல்லை. உம் அன்பிற்கென்றும் இணையும் இல்லை. ஆனந்தமாய் ஆராதிப்பே, ஆச்சரியமாய் பின்தொடர்வே. ஆனந்தமாய் ஆராதிப்பே, ஆச்சரியமாய்